இந்த வரலாறில் வந்தவர்களாம். இதோட நமக்குள்ள பெருமை. மற்ற சமூகங்கள் உருவான வரலாறு உண்டு, ஆனால் நமக்கென்று ஒரு வரலாறு உண்டு. இந்த வரலாறை நாங்கள் எழுதவில்லை, இங்கு ஐயா எழுதவில்லை, இந்து மதம் சொல்கிறது. இந்து மதத்தில் 18 புராணங்கள், இதில் 9வது புராணம் வீரவன்னிய புராணம். அந்த வீரவன்னிய புராணம் என்ன சொல்கிறது? வாதாபி என்ற அசுரனை அழிப்பதற்கு சம்புமா முனிவரை யாகம் செய்ய சொல்லி அந்த அக்னிகுண்டத்தில் வன்னி குச்சை போட்டு நெருப்பை உண்டாக்கி சிவபெருமான் பார்வதி இணைந்து நின்று தனது நெற்றிக்கண்ணில் இருந்த ஆகுதி நீரை தாமரை இதழ் எடுத்து அந்த அக்னிகுண்டத்தில் போட, அந்த அக்னிகுண்டத்தில் இருந்து வீரவானோடு வெள்ளக்குதிரை தோன்றிய வந்தான் வீரவன்னிய மகாராஜா. அவன் வழி வந்தவர்கள் தான் இந்த வீரவன்னியர் கூட்டம். சிவபெருமான் சொல்கிறார், சம்புமா முனிவர் யாகத்தில் உருவானால் உனது ஓத்துரம் சம்பு மகரிஷி